வேளாண்புரம்ங்கிற ஊர்ல எழில்வேந்தன்ற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டே இருந்தாரு. இவர் தன்னோட வயல்ல உழறது, விதைக்கிறது, அறுவடை பண்றதுன்னு வேலை பார்த்துட்டே இருப்பாரு. விவசாயத்தை தவிர இவருக்கு வேற வேலை எதுவும் தெரியாது. உலக அனுபவமும் இல்ல. வயலும் வாழ்வும்னு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டே இருக்காரு. விவசாயம் அவருக்கு கை கொடுத்தனால இவரோட வாழ்க்கையும் வளமா இருந்துச்சு. எந்த கஷ்டமும் இல்லாம குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துலதான் பருவநிலை மாற்றம் ஏற்படுது. பெய்ய வேண்டிய நேரத்துக்கு மழை சரியா பெய்யல. குடிநீர் பிரச்சனை ஏற்படுது. வயல்கள்ல இருக்கிற பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. சரியான தண்ணீர் கிடைக்காததால பயிர்கள் எல்லாம் வாடிடுது. எழில்வேந்தனுக்கு பயிர்கள் தான் குடும்பம் மாதிரி. ஒவ்வொரு செடியையும் பார்த்து பார்த்து ஆசையா வளர்ப்பான். இப்போ செடியெல்லாம் வாடி போயிட்டதால ரொம்பவே மன வருத்தப்படுறான். வெள்ளாமை கை கொடுக்காததால அடுத்த விளைச்சலுக்கு என்ன பண்றதுன்னு துக்கத்துல இருக்கான். அப்போ அவனோட மனைவி அன்னக்கொடிதான் அவனுக்கு ஒரு யோசனை சொல்றா. மச்சான், கையில காசு இல்லேன்னு கவலைப்படாத. நம்மூர் நாட்டாமை சந்தனமணிட்ட வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் பண்ணலாம். இங்க இருக்கிற பலரும் கஷ்ட காலத்துல அவர்கிட்ட தான் பணம் வாங்குறாங்க. நாம தான் இதுவரைக்கும் வாங்கினது இல்ல. என்ன பண்றது? நடந்தத மாத்திர சக்தியா நமக்கு இருக்கு. நடக்க போறதாவது நல்லதா நடக்கட்டும். மனசு தளராம அடுத்த வெள்ளாமைய கவனிப்போம்னு சொல்றா. இதனால எழில்வேந்தனோட மனசு கொஞ்சம் மாறுது. இவனுக்கு படிப்பு அறிவு எதுவும் இல்ல. இதுவரைக்கும் யார்கிட்டையும் கடன் வாங்கினது கூட கிடையாது. சரி, சூழ்நிலை எப்பவும் ஒரே மாதிரியாவா இருக்கு. அதுக்கு தகுந்தபடி மாறிக்குவோம்னு மனதை தைரியப்படுத்திட்டு கடன் வாங்க கிளம்புறான். அங்க நாட்டாமை சந்தனமணி அவரோட வீட்டு திண்ணையில காலை மடக்கி கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற வெத்தலை தட்டுல இருந்து ஒவ்வொரு வெத்தலையா எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்போதான் எழில்வேந்தன் அங்க வர்றான். இவனை பார்த்த சந்தனமணிக்கு ஆச்சரியம். என்னப்பா எழில், இந்த நேரத்துல நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கே, என்ன விஷயம்னு கேக்குறாரு. அதுக்கு எழில்வேந்தனும், ஐயா, மழை தண்ணி இல்லாததால் விவசாயம் கை கொடுக்கல. கொஞ்சம் கடன் கொடுத்தீங்கன்னா அடுத்த வெள்ளாமையில உங்க கடனை திருப்பி தந்துடுறேன்னு சொல்றான். இதை கேட்ட சந்தனமணியோட மனசுல சந்தோஷமணி அடிக்குது. ஏன்னா இந்த நாட்டாமையோட குணமே காசு கொடுத்து பொருளை அபகரிக்கிறது தான். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, என்ன எழிலா, எப்பவுமே கடன் கேட்காத ஆளு நீ, சூழ்நிலை சரியில்லைன்னு கேக்குற, உனக்கு இல்லேன்னு சொல்லிடுவேனான்னு சொல்றாரு. அப்புறம் எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறாரு. எழில்வேந்தனுக்கு எவ்வளவுன்னு சொல்ல தெரியல. இருந்தாலும் குத்துமதிப்பா ஒரு தொகைய சொல்றான். இத கேட்ட நாட்டாமையும் இதுல ஒரு கை நாட்டு வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போன்னு சொல்றாரு. எழில்வேந்தன் இது மாதிரி கடன் வாங்கினது இல்ல. கடன் வாங்கும்போது இது மாதிரி வெத்து பேப்பர்ல கை நாட்டு வைக்கணும் போலன்னு நினைச்சிட்டு கை நாட்டு வச்சுட்டு பணத்தை வாங்கிக்கிறான். பணம் கிடைச்சாலும் அவனுக்கு நிம்மதி இல்ல. வயலை நம்பியே வாழ்ந்துட்டோம். இப்போ இந்த மண்ணு நம்மள கையேந்த வச்சிடுச்சேன்னு ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. இருந்தாலும் அன்னக்கொடிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு மண்ணை நம்பி காரியத்துல இறங்குறான். நிலத்தை பூரா உழவு செய்யறான். ஆனா அன்னைக்கு நைட்டே ஊர்ல பெரும் மழை கொட்டுது. 2 நாள் விடாம அடிச்ச மழையில தண்ணி பெருக்கெடுத்து வயலுக்குள்ள வந்துடுது. அங்க இருந்த சத்தான மண்ணை எல்லாம் அடிச்சு இழுத்திட்டு போயிடுச்சு. இத பார்த்த எழில்வேந்தன் கலங்கி நிக்கிறான். மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் பள்ளமாக கிடக்கிற தன்னோட விளைநிலத்தை துக்கத்தோட பாக்குறான். ஒன்னும் மழை இல்லாம பொழைப்ப கெடுக்குது. இல்ல, இப்படி ஒரேடியா பேஞ்சு விவசாயத்தை பாழாக்குதுன்னு வருத்தப்படுறான். நிலத்தை சரி பண்ண முயற்சி பண்றான். அதுக்கே கையில இருந்த காசு பூராம் காலி ஆயிடுது. விதைப்புன்னு அடுத்தடுத்த செலவு அவனுக்கு கண்ணை கட்டுது. அதனால மறுபடியும் கடன் வாங்குறான். ஆனால் நினைச்ச மாதிரி விளைச்சல் இல்லே. மாசக்கணக்குல முயற்சி பண்ணியும் அவனால அந்த பாதிப்புல இருந்து மீள முடியல. இத பார்த்த சந்தனமணிக்கு சந்தோஷம் தாங்கலே. அவன் வாங்கின கடனை கூட்டி கழிச்சு பாக்குறார். எப்படியும் எழில்வேந்தனால கடனை திருப்பி கொடுக்க முடியாது. அதனால நிலத்தை நம்மளே கைப்பத்திக்கலாம். இதுதான் சரியான நேரம்னு திட்டமிடறார். எழில்வேந்தனை அழைச்சிட்டு வர சொல்றாரு. எழில்வேந்தன் பணமே இல்லாம வீட்டுல முடங்கி கிடக்குறான். நாட்டாம எதுக்கு இப்போ நம்மள கூப்பிடுறாருன்னு நினைக்கிறான். ஒருவேளை நம்ம கஷ்டத்தை பார்த்து மறுபடியும் பணம் கொடுத்துதான் உதவ போறாருன்னு வெள்ளந்தியா நினைச்சிட்டு அவரை போய் பார்க்கிறான். அவர் வழக்கம் போல திண்ணையில உட்கார்ந்துட்டு வெத்தில போட்டுட்டே இருக்காரு. எழில்வேந்தனை பார்த்ததும், வாயா எழிலு, வாங்கின கடனுக்கு வட்டியும் தரல, அசலையும் அடைக்கலைன்னு ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி சூழ்நிலை எழில்வேந்தனுக்கு வந்தது இல்ல. அதனால கூனி குறுகி நிக்கிறான். என்ன பேசுறதுன்னே அவனுக்கு தெரியல. இத வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்ட நாட்டாமை சந்தனமணி வழக்கமான தொனியில பேச்ச ஆரம்பிக்கிறார். வாங்கின தொகையை விட வட்டி கூடி போச்சு. இனியும் உன்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றேன், கேட்டுக்கோ.
உன்கிட்ட இருக்க ஒரே சொத்து வயல்தான். அதனால எனக்கு அதை கொடுத்துடு. கடனும் அடைஞ்சிடும், உன் பிரச்சனையும் தீர்ந்திடும்னு சொல்றாரு. இத கேட்ட எழில்வேந்தனுக்கு அதிர்ச்சியில கண்ணெல்லாம் இருட்டத் தொடங்குது, உடல் நடுங்குது. இத பார்த்த நாட்டாமை எழில்வேந்தன் கை நாட்டு போட்டு தந்த பத்திரத்தை எடுத்து நீட்டுறாரு. கடனை கட்ட முடியலன்னா நிலத்தை உங்களுக்கே வித்தர்றேன்னு நீ ஒப்பு கொடுத்த பத்திரம்னு சொல்றாரு. இதை கேட்ட எழில்வேந்தன் பரிதவிச்சு நிக்கிறான். அப்புறம், ஐயா, இது பரம்பரை பரம்பரையா வர்ற சொத்து. அது வெறும் மண்ணு இல்லைங்கய்யா, எங்களோட பரம்பரைவாசிகளோட ஆசீர்வாதம் இது. அதனால என்னை எப்போதும் கைவிடாது. ஒரே ஒரு வெள்ளாமை மட்டும் பொறுத்துக்கோங்கன்னு கெஞ்சறான். இதை கேட்ட நாட்டாமை, எழில்வேந்தா, ஏற்கனவே இந்த வயல் எனக்கு சொந்தமாயிடுச்சு. நீ ராம்ப கெஞ்சி கேட்டுக்கறதால ஒரே ஒரு வெள்ளாமைக்கு மட்டும் உன் வயலை பயன்படுத்திக்கோ. அப்புறம் அந்த வயலை என்கிட்ட கொடுத்துடணும்னு மிரட்ட ஆரம்பிக்கிறார். இந்த நாட்டாமை சந்தனமணி ஒரு விவகாரம் பிடிச்ச ஆளு. அதிகாரம் இருக்கறனால அடாதடியா நடந்துக்குவாரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சோகத்தோட வீட்டுக்கு போறான். அங்க போய் அன்னக்கோடிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றான். இத கேட்டா அவளும் நில கொலைஞ்சு போயிடுறா. எழில்வேந்தனுக்கு மனசு தாங்கலை. படுத்தாலும் தூக்கம் வரல, முழிச்சிருந்தாலும் வருத்தம் தீரலை. ஒரு நாள் நைட்டு கலப்பையை எடுத்துட்டு வயலுக்கு போறான். துக்கம் தாங்காம வயலை உழத் தொடங்குறான். அவனுக்கு எல்லாமே இந்த மண்ணுதான். அதனால அந்த மண்ணை பெரியற சோகத்தை நினைச்சிட்டு வாய் விட்டு புலம்பிட்டே நிலத்தை உழுகுறான். நாட்டுப்புற பாட்டெல்லாம் மனசுருகி பாடுறான். மூதாதையர் சொத்தை காப்பாத்த முடியலையேன்னு வானம் பார்த்து கதறி அழறான். அப்போது பெருமழை பெய்யத் தொடங்குது. மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது. ஆனாலும் எழில்வேந்தன் உழறத நிறுத்தல. இதுதான் நமக்கு கடைசி உழவு. வெள்ளாமை முடிஞ்சதும் நிலம் கையை விட்டு போயிடும்னு ஆதங்கத்துல உழுதுட்டே இருக்கான். அதே நேரத்துல வீட்ல படுத்திருந்த அன்னக்கொடிக்கு லேசா முழிப்பு வருது. பக்கத்துல படுத்திருந்த புருஷனை காணுமேன்னு பதறா. அலறி அடிச்சிட்டு இருட்டையும் பார்க்காம வயலுக்கு ஓடி வர்றா. இருட்டா இருந்தாலும் மின்னல் வெளிச்சத்துல அவன் உழுதிட்டு இருக்கிறது தெரியுது. பதறி அடிச்சு அவன் பக்கத்துல ஓடுறா. ஆனாலும் பொண்டாட்டி வந்தது கூட தெரியாம ஆவேசமா உழுதுட்டு இருக்கான். அப்போ ஏர்ல டங்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. தொடர்ந்து மாடுகளால அந்த ஏரை இழுக்க முடியல. திணறுதுங்க, கத்துதுங்க. இதனால இயல்பு நிலைக்கு வந்த எழில்வேந்தன் ஏன் உழுக முடியலன்னு திகைக்கிறான். அப்புறம் ஏரை நகர்த்தி வச்சுட்டு கடப்பாறையால தோன்றான். அங்கு பழங்கால பெட்டியோட மேற்பக்கம் தெரியுது. இத பார்த்த எழிலனுக்கு ஒன்னும் புரியல. மழை வேற விடாம சூன்னு பேஞ்சிட்டு இருக்கு. அவன் மனைவி அன்னக்கொடியும் பெட்டியை வெளியே எடுக்கிறதுக்கு உதவி செய்யறா. 2 பேரும் சிரமப்பட்டு அந்த பெட்டியை வெளியில எடுக்கிறாங்க. அப்புறம் எழில்வேந்தன் பெட்டியோட பூட்ட கடப்பாறையில உடைக்கிறான். ஆர்வத்தோட அந்த பெட்டியை திறக்கிறாங்க. அந்த இருட்டிலையும் அதுல இருந்த தங்க காசுகளும் ஆபரணங்களும் ஜொலிக்குது. 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். சந்தோஷத்தோட பெட்டியில இருந்த தங்க காசுகளை எல்லாம் தொட்டு பாக்குறாங்க. அப்போ அன்னக்கொடி உற்சாகமா, மச்சான் பார்த்தியா, நம்ம நிலைமையே மாறிடுச்சு, நம்ம முன்னோர்கள் நம்ம கைவிடலைன்னு சந்தோஷப்படுறா. அப்புறம் அந்த பெட்டிய ஆர்வத்தோட தங்களோட வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. விடிஞ்சதும் பகல் வெளிச்சத்துல அத ஆசை ஆசையா பாக்குறாங்க. அன்னக்கொடிக்கு அவ்வளோ நாள் மனசுல பூட்டி வச்சிருந்த ஆசையெல்லாம் வெளியில வருது. மச்சான், மாங்கா மாலை செயின் செய்யணும், ரெட்டை வட செயின் ஒண்ணு வேணும்னு சந்தோஷத்துல பேசிட்டே இருக்கா. அப்போ யாரோ வீட்டுக்கு வெளியில நிக்கிற மாதிரி தோணுது. எழில்வேந்தன் போய் கதவை திறக்கிறான். அங்க நாட்டாமை சந்தனமணியும் அவனோட அடியாட்களும் கம்பீரமா நின்னுட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த எழில்வேந்தன், நாட்டாமைக்காரையா, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. நான் வாங்கின கடனை எல்லாம் இன்னைக்கு அடைச்சிடுறேன்னு சொல்றான். ஆனா சந்தனமணி எகத்தாளமா பார்க்கறாரு. யாருக்குடா வேணும் உன் பணம்? என் நிலத்திலிருந்து புதையல எடுத்துட்டு வந்துட்டு எனக்கே பிச்சை காசு தர்றேன்னு சொல்றியான்னு மீசைய முறுக்கிறாரு. இதை கேட்டதும் எழில்வேந்தன் நடுநடுங்கிறான். என்னையா சொல்றீங்க? இது எங்க நிலம்கையான்னு பரிதாபமா சொல்றான். இதை கேட்ட நாட்டாமை, அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு, ஒழுங்கா அந்த புதையல எனக்கு கொடுன்னு கத்துறாரு. சத்தம் கேட்டு வெளியே வந்த அன்னக்கொடியும் நிலைமைய புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் அநியாயம்கையா, ஊர்ல பெரிய ஆளு நீங்க, நீங்களே இப்படி அடாதடியா நடக்கலாமான்னு கதறி அழறா. ஆனா இதெல்லாம் சந்தனமணி கேக்குற நிலையில இல்ல. தன்னோட அடியாட்களை பார்த்து, என்னடா பார்த்திட்டு நிக்கிறீங்க, உள்ள போய் அந்த பெட்டியை தூக்கிட்டு வாங்கன்னு அதற்றார். இத கேட்டா அவரோட அடியாட்கள் அத்துமீறி வீட்டுக்குள்ள போறாங்க. எழில்வேந்தனும் அன்னக்கொடியும் அவரோட காலை பிடிச்சு கெஞ்சறாங்க, கதறாங்க. ஆனா அந்த கொடூர புத்தி சந்தனமணி எதையுமே கண்டுக்கல. வலுக்கட்டாயமா அந்த புதையல் பெட்டியை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதை எடுத்துட்டு 4 எட்டு தான் வச்சிருப்பாங்க. அடியாட்கள்ல ஒருத்தன் கால் தவறி விழுறான். இதனால அவன் தலையிலிருந்து ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. தொடர்ந்து நடந்து போறப்போ விசுக்குன்னு குறுக்கே போன பூனையால நாட்டாமை சந்தனமணி தடுமாறி கீழே விழுறார். இத பார்த்த அடியாட்கள், ஐயா ஏதோ தப்பா தெரியுதுங்கயான்னு சொல்றாங்க.
ஆனா பணவெறி பிடிச்ச அந்த நாட்டாமை எதுடா தப்பு, எது தப்பு, இவ்ளோ பெரிய புதையல் கிடைச்சிருக்கு, தப்பாம்ல என்று அவர்களை அதட்டினார். வீட்டுல போய் அந்த புதையல் பெட்டியை இறக்கி வச்சதும் தான் தாமதம். வீட்டுல ஒரே துர்நாற்றம் பரவ ஆரம்பிச்சது. இத பார்த்த அடியாட்கள் பதறி போய் வெளியில ஓடிடுறாங்க. பணவெறி பிடிச்ச அந்த நாட்டாமை இதையெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அன்னைக்கு அவர் வீட்டை சுத்தி மட்டும் சோன்னு மழை பெய்யுது. மழைன்னா அப்படி ஒரு மழை, அவர் வீட்டு முன்னாடி கடல் மாதிரி தண்ணி நிக்க ஆரம்பிச்சிடுது. அதிகாலை எந்திரிச்சு வெளியில வந்து பாக்குறாரு. அப்போ அவரோட வீட்டோட ஒரு பக்கம் இடிஞ்சு விழுகுது. இத பார்த்த அவரோட வேலையாட்கள், நடக்கறதெல்லாம் தப்பாவே தெரியுதுங்கயா, கொஞ்சம் யோசிங்கன்னு தயக்கமா சொல்றாங்க. ஆனா பணவெறி பிடிச்ச சந்தனமணியால இதை எதையும் புரிஞ்சுக்க முடியல. கொஞ்ச நேரத்துல அவரோட மாட்டு கொட்டகை, நெல் கிட்டங்கி எல்லாம் ஒவ்வொன்னா இடியுது. இப்போ இந்த நாட்டாமைக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுது. பெருசா எந்த விபரீதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த புதையலை எழிலன்ட்டையே கொடுத்துட்டு வந்துடுங்கன்னு வீட்ல இருந்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால பயந்து போன நாட்டாமை அதை தலைச்சுமையாவே தூக்கிட்டு எழிலனோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அங்க யாரும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில தூக்கிட்டே எழிலனோட வயலுக்கு போறாரு. அங்க எழில்வேந்தனும் அன்னக்கொடியும் விளைநிலத்துல துக்கத்தோட படுத்து கிடக்குறாங்க. நாட்டாமையையும் அவர் தூக்கிட்டு வந்த புதையல் பெட்டியையும் பார்த்ததும் அவங்க ஆச்சரியத்துல எந்திரிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல போனதும் புதையல் பெட்டிய கீழே வைக்கிறாரு. அது வரைக்கும் அவரை பிடிச்சு ஆட்டிட்டு இருந்த ஏதோ ஒரு அமானுஷ்யம் அவரை விட்டு விலகுது. மூச்சிரைத்தபடி அவங்க கால்ல விழறாரு. மன்னிச்சுக்கப்பா, பண ஆசையில தப்பு பண்ணிட்டேன். இது உனக்கு சேர வேண்டிய புதையல். மத்தவங்க கைக்கு போனா மாந்திரீகத்தன்மையா மாறி படாத பாடு படுத்துது. நீயே வச்சுக்கோ என்றார். அதுக்கு எழில்வேந்தன் நாட்டாமைய பார்த்து, ஐயா, என் நிலத்தை மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும்னு சொல்றான். இதை கேட்ட சந்தனமணி, என்னப்பா, நான் தான் இப்போ ரொம்ப மாறிட்டேன்ல. உன் நிலத்தை மட்டுமில்ல, ஊர்ல இதுவரைக்கும் ஏமாத்தி வாங்கின எல்லோருடைய நிலத்தையும் அவங்களுக்கே ஒப்படைக்க போறேன். சந்தோஷமா என்றார். இதை கேட்ட எழில்வேந்தன் மகிழ்ச்சியோட, நல்லதுங்கய்யா என்றான். அப்பிறகு தொடர்ந்து பேசுறான். துரதிர்ஷ்டம்னு நினைச்சு அந்த புதையல் தான் உங்க மனச மாத்தி இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க நிலம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்கு. பரம்பரை நிலமும் எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லாத்தையும் இழந்து பரிதவிப்போட நிக்கிறப்போ கைவிட்டு போனதெல்லாம் மறுபடியும் கிடைக்கிற நிலை இருக்கே, அதுதாங்கய்யா நமக்கெல்லாம் மிகப்பெரிய புதையல். அப்படி பார்த்தா எனக்கு, உங்களுக்கு, ஊர் மக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய புதையல் கிடைச்சிருக்கு. பெட்டியில இருக்கிற புதையலை நம்ம அரசாங்கத்திட்ட கொடுத்திடுவோம்னு சொல்றான். இதை கேட்ட நாட்டாமை சந்தனமணிக்கு கண்ணீர் பெருக்கெடுக்குது. 4 காசு சேர்ந்தாலே தலைகால் புரியாம ஆடுற இந்த உலகத்துல புதையல் கிடைச்சும் மாறாத மனம் கொண்ட எழில்வேந்தனை நினைச்சு கதறி அழறாரு. கையெடுத்து கும்பிடுறாரு. இத பார்த்த எழில்வேந்தன் பதறி போய், என்னங்கய்யா, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், ஏன் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு ஆறுதல் சொல்றான். நாட்டாமையும் சந்தோஷமா வீட்டை நோக்கி போறாரு. எழில்வேந்தனோட கைய புடிச்சிட்டு அன்னக்கொடி கதறி அலறா. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறா. நானே புதையலை பார்த்து மதிமயங்கி போயிட்டேன். எப்படியா இப்படி இருக்க? எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய புதையல் நீதான்யா, நீ போதும் எனக்குன்னு சொல்றா. இதை கேட்ட எழில்வேந்தன், இந்த மண்ணு நமக்கு வாழ்க்கைய மட்டுமல்ல, பாடத்தையும் சொல்லி கொடுத்துட்டேதான் இருக்கு. நமக்குத்தான் இது புரிய மாட்டேங்குது. இதுக்காகத்தான் இந்த புதையல் நாடகத்தையும் நடத்தி இருக்கு. இப்போ பார்த்தியா நட்டதெல்லாம் எப்படி செழிப்பா வளர்ந்திருக்குன்னு சொல்றான். அப்புறம் இந்த வெள்ளாமை முடிஞ்சதும் உனக்கு ரெட்டை வடை செயின் வாங்க டவுனுக்கு போலாம் என்றான். இது கேட்ட அன்னக்கோடி ஒன்னும் வேணாம் என்று சினுங்கியவள் எழில்வேந்தனின் கையை இறுக பற்றிக் கொண்டாள். தொடர்ந்து இருவரும் பேசிக்கொண்டே வீடு நோக்கி நடக்கத் தொடங்கினர். மாலை சூரியன் மெதுவாக மேற்கு நோக்கி மறைய, அந்த மஞ்சள் சூரியொளியில் இருவரும் தூரத்தில் சின்ன உருவமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். வணக்கம் நண்பர்களே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது சேனலோட சொந்த படைப்பு. நம்மளோட ஒவ்வொரு கதையும் உடனுக்குட உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.